ஹalleluya praise the Lord. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை வேளையிலே உங்களை பார்ப்பதற்கு தேவன் செய்த மேலான கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். மறுபடியுமாக இந்த நாளை நான் கழிக்காதபடி தேவனுடைய பாதபடியிலே வந்து சேர்த்தது கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஹalleluya. மறுபடியுமாக உங்களை சந்திப்பதற்கு தேவன் செய்த மேலான நாமத்தை நாம் ஸ்தோத்தரித்து யார் அதனை ஆசீர்வதிக்க முடியாத கண்களை கூட நாம் ஜெபம் பண்ணுவோம். கிருபை உள்ள ஆண்டவரை அப்பா இந்த மாலை வேலையிலுமாக ஆண்டவரை ஆராதிக்கவும் ஆண்டவரை தொழுது கொள்ளவும் வந்த ஆண்டவர்கள் வேத வசனத்தை வாசிக்கவும் உங்களுடைய வார்த்தை கேட்கவும் எங்களை பலப்படுத்தினேரே உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவர். ஆண்டவரை நீரே பொறுப்படுத்த நடத்த முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. நீர் பெரியவர் வல்லவர் போதுமானவராக இருந்து எங்களை பாதுகாத்து நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபக்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். ஹalleluya. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் பாடல்களை பாடி தேவனை ஆராதித்து தேவனுடைய தேவ செய்தியை கேட்க போகிறோம். எங்களோடு சேர்ந்து நீங்களும் இணைந்து தேவனை ஆராதிக்கும்படியாய் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஹalleluya praise God. இப்போது நம்ம மத்தியில் இருக்கிற ஊழியக்காரமாக வந்து ஒரு சில பாடல்களை பாடி தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஹalleluya. Praise the Lord. Hallelujah. முதல் பாடலாக ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்கும் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்கும் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலும் ஊதி எரிகோவை பிடிப்போம். ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்கால துணியோடு ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரமல்லோ, நம் யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, நம் யோசுவாவின் காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்கும் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்கும் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. பலம் கொண்டு திடமனதாயிருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுந்தரிப்போமே. பலம் கொண்டு திடமனதாயிருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுந்தரிப்போமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, நம் யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, நம் யோசுவாவின் காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம்
மாசத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் இல்லை. மாசத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் இல்லை. சர்வ வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. சர்வ வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, நம் யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, நம் யோசுவாவின் காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கும் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கும் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்கால தோணி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரமல்லோ, நம் யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, நம் யோசுவாவின் காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கும் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கும் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். அடுத்த பாடல் இயேசுராஜா வரப்படுகிற பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்த்திட வேண்டும். கோணலானவை நீராகணும், கரடானவை சமமாகணும். பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்த்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், நம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்த்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், நம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள்
குன்றுகள் தகத்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து கதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், நம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்த்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். அந்நாளில் வானம் வெந்து அழியோ, பூமியெல்லாம் எரிந்து உருகி போகும். அந்நாளில் வானம் வெந்து அழியோ, பூமியெல்லாம் எரிந்து உருகி போகும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், நம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்த்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கத்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கத்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், நம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்த்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். அபிஷேக எண்ணெயால் நிரம்பிடுவோம், அனுதினமும் ஜெபத்தில் விழித்திருப்போம். அபிஷேக எண்ணெயால் நிரம்பிடுவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், நம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்த்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்த்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பிரைஸ் தி லார்ட்.
பாடு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவி தரும் பட்டயத்தை, ஆவி தரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரயாணத்தில் வீடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. பிரயாணத்தில் வீடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவாய் தாண்டிடுவாய், மிதித்திடுவாய் தாண்டிடுவாய். மாங்கால்கள் உனக்குண்டு மறவாதே, மாங்கால்கள் உனக்குண்டு மறவாதே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒளியின்படி ஓடு மகனே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒளியின்படி ஓடு மகளே. நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே, சுகமாயிரு மகளே.
யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜா. எங்களோடு கூட கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுங்கள். தெய்வங்களை அபிஷேகத்தோடு நடத்தும். யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே, 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 யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, எல்ரோயி, எல்ரோயி, என்னை காண்பவரே, எல்ரோயி, எல்ரோயி, என்னை காண்பவரே, எல்ரோயி, எல்ரோயி, என்னை காண்பவரே, எல்ரோயி, எல்ரோயி, என்னை காண்பவரே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, மானுவேல், மானுவேல், கூடவே இருக்கிறீர். இம்மானுவேல், மானுவேல், கூடவே இருக்கின்றீர். இம்மானுவேல், மானுவேல், கூடவே இருக்கின்றீர். இம்மானுவேல், மானுவேல், கூடவே இருக்கின்றீர். யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, எபெனேசர், எபெனேசர், இதுவரை உதவி நீர். 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 யெகோவா தேவனே, யெகோவா
யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. பிரைஸ் தி லார்ட். Hallelujah. Praise the Lord. Jesus, praise the Lord. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Hallelujah. 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 இவ்வளவு நேரமாக அம்மா அவர்கள் நம்ம மத்தியில் தேவ பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் அவர் செய்த காரியத்தை கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah. இப்போது நாம் ஆராதிக்கக்கூடிய ஒரு நேரமாக வந்திருக்கிறபடியால் Hallelujah. Jesus, hallelujah. Praise the Lord. Hallelujah. இப்பொழுது நாம் ஆராதிக்க போகிறோம். Hallelujah. எங்களோடு சேர்ந்து நீங்களும் ஆராதிக்க முடியாது. தேவனை துதிக்க முடியாது. உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். Hallelujah. Praise the Lord. Hallelujah. எல்லாமே முடிந்தது என்று என்னை பார்த்து நகைத்தனர். Hallelujah. அந்த பாடலை பாடி தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். Hallelujah. Hallelujah. Jesus, praise the Lord. எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து நகைத்தனர். இனி ஒன்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது. உங்களுடைய பெருமை எல்லாம் ஒருவருவருக்குரியதே. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது. என் உயர்வு பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பேசுவே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பேசுவே. அம்மாப்பா, ஆண்டவரே நீங்க மாத்திரம்தான் ஆண்டவர். அப்பா என்னில பெருகணும் அப்பா. ஆண்டவரே நீங்க மாத்திரம்தான் ஆண்டவரே உயரணும் ஆண்டவரே. இசப்பா நீங்க மாத்திரம்தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உடைக்கப்பட்ட பாத்திரமானே உபயோகமற்றிருந்தேன். ஒன்றுக்கும் ஒதுவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். உடைக்கப்பட்ட பாத்திரமானே உபயோகமற்றிருந்தேன். ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வரைந்தது. விழுந்து போன இடங்களுக்கெல்லாம் என் தலையை உயர்த்தியதே. குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வரைந்தது. விழுந்து போன இடங்கள் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பேசுவே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பேசுவே. ஹல்லேலூயா.
இனி ஒன்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நினைத்தனர். எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து எழுந்தனர். இனி ஒன்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நினைத்தனர். ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது. என் உயர்வு பெருமைக்கெல்லாம் ஒருவருக்குரியதே. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது. என் உயர்வு பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பேசுவே அப்பா. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பேசுவே. Hallelujah, 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 hallelujah. Hallelujah. ஆண்டவரே அப்பா, அப்பா நம்ம நம்பிதான் அப்பா வந்திருக்கேன் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே உம்மை நம்பியே வந்திருக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே நாங்கள் உம்மை முகத்தையே தேட வந்திருக்கிறோம் ஆண்டவரே அப்பா. இந்த மாலை வேலையில ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே உம்முடைய முகத்தை பார்ப்பதற்கும் ஆண்டவரே அப்பா, முகத்தை தேடுவதற்கும் வந்திருக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே அப்பா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீரோ. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோஹேலேல், எல்லோஹேலேல், எல்லோஹேல் உம்மை துதிப்பேன். எல்லோஹேலேல், எல்லோஹேலேல், எல்லோஹேல் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயவனை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயவனை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோஹேலேல், எல்லோஹேலேல், எல்லோஹேல் உம்மை துதிப்பேன். எல்லோஹேலேல், எல்லோஹேலேல், எல்லோஹேல் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயவனை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயவனை கைவிடல. ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹalleluya, praise the Lord, hallelujah. இறங்கி வாரும் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே மாலை வேளையில் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலே இறங்கி வர முடியாது ஆண்டவரே அப்பா. நீ இறங்கி வர முடியாது. ஹalleluya, ஆமென். வேண்டியோரெல்லாம் விடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டியோரெல்லாம் விடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுகந்திரவாணியை மாற்றிவிட்டீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுகந்திரமாக மாற்றி தந்தீர். எல்லோஹேல், எல்லோஹேல், எல்லோஹேல் உம்மை துதிப்பேன். எல்லோஹேல், எல்லோஹேல், எல்லோஹேல் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயவனை
நம்பி வந்தேன் நான் துக்கப்படல தயவுன்னை நீ கைவிடல வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர் வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர் ஓ Elohele, 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 உம்மை துதிப்பேன் Elohele, 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 உம்மை துதிப்பேன் காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் சென்றேன் கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன் காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் சென்றேன் கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன் உடன்படிக்கை என்னோடு செய்து இறந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர் உடன்படிக்கை என்னோடு செய்து இறந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர் ஓ ஹேல் எலோஹேலே எலோஹேலே எலோஹேல் உம்மை துதிப்பேன் எலோஹேலே எலோஹேலே எலோஹேல் உம்மை துதிப்பேன் உம்மை நம்பி வந்தேன் நான் துக்கப்படல உம் தயவுன்னை நீ கைவிடல உம்மை நம்பி வந்தேன் நான் துக்கப்படல உம் தயவுன்னை நீ கைவிடல வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர் வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர் எல்லோஹேலே எல்லோஹேலே எல்லோஹேல் உம்மை துதிப்பேன் எல்லோஹேலே எல்லோஹேலே எல்லோஹேல் உம்மை துதிப்பேன் அப்பா ஹalleluya ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வெறும் கையா வந்திருக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவரே உங்களுடைய பாதபடியில் வெறும் கையா வந்திருக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே நேர்தாமே ஆண்டவரே யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரே யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிக்க போறீர் ஆண்டவரே ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிக்க போறீர் ஆண்டவரே ஆண்டவரே இந்த பாதபடியில் அப்பா வெறும் கையாய் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் வெறும் கையாய் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே அப்பா இரு பரிவாரங்களோடு நாங்கள் திருப்பி செல்ல போகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே இந்த கூட்டம் முடிந்தவொடனே இரு பரிவாரங்களோடு எங்களுக்கு ஆசீர்வாதம் எங்கள் டோர் ஸ்டெப்ல நிற்குது ஆண்டவரே அப்பா we are going to receive it amen hallelujah we are going to receive the blessing from the God hallelujah hallelujah oh hallelujah oh hallelujah hallelujah bir lahayoi என்னை தாங்குகின்ற தேவன் ஓ பீர் லஹாயோய் எங்கள் ஜீவனில் ஊற்று பீர் லஹாயோய் என்னை தாங்குகின்ற தேவன் நீரோ பீர் லஹாயோய் என்னை ஜீவனில் திருமலை கண்ணோடி பார்த்தவனே எளிமலை கை தூக்க வந்தவனே திருமலை கண்ணோடி பார்த்தவனே எளிமலை கை தூக்க வந்தவனே துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்துக் கொண்டே ஒதுக்கப்பட்ட என்னை ஜாதியாய் மாற்றினீரோ தீர்லகாயோயே என்னை காண்கின்றதே நீரோ தீர்லகாயோயே எங்கள் ஜீவனிற்கு எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா அன்றைய நான் சிறுமையும் எளிமையுமா இருக்கிறேன் ஆண்டவரே என்னை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே ஆண்டவரே எளிமையை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே Hallelujah. Lord, look unto us, Lord. Lord, we are very insane, oh Lord. Lord, look unto us.
Hallelujah. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. இந்த நடுவுறம் கேட்டு நீரொற்றாய் வந்தவரே, இந்த நடுவுறம் கேட்டு நீரொற்றாய் வந்தவரே. ஓ பீர்லகாயோயி, என்னை காண்கின்றதே கண்ணே. ஓ பீர்லகாயோயி, எங்கள் ஜீவனில் ஊற்றுதே. திருமலை கண்ணோக்கி பார்த்தவரே, திருமலை கை தூக்க வந்தவரே. திருமலை கண்ணோக்கி பார்த்தவரே, திருமலை கை தூக்க வந்தவரே. துளர்த்த பார்த்தனை மீண்டும் சேர்த்துக் கொண்டேன். ஒதுக்க பார்த்தனை பெரிய ஜாதியாய் மாற்றினேன். துளர்த்த பார்த்தனை மீண்டும் சேர்த்துக் கொண்டேன். ஒதுக்க பார்த்தனை பெரிய ஜாதியாய் மாற்றினேன். ஓ பீர்லகாயோயி, என்னை காண்கின்ற தேவன் நீ. ஓ பீர்லகாயோயி, என் ஜீவனில் ஊற்று நீ. திருமணி கண்ணோக்கி பார்த்தவனே, எளிமணி கை தூக்க வந்தவனே. திருமணி கண்ணோக்கி பார்த்தவனே, எளிமணி கை தூக்க வந்தவனே. Hallelujah. Aman Appa. Hallelujah. Amen. புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுதந்திரவாளியை மாற்றிவிட்டீர். புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுதந்திரவாளியை மாற்றிவிட்டீர். வாக்கு தத்தம் செய்தீர், நீ சொன்னதை நிறைவேற்றினீர். வாக்கு தத்தம் செய்தீர், நீ சொன்னதை நிறைவேற்றினீர். ஓ பீர்லகாயோயி, என்னை காண்கின்ற தேவன் நீ. ஓ பீர்லகாயோயி, எங்கள் ஜீவனில் ஊற்றுதே. உன் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவனே, எளிமையை கை தூக்க வந்தவனே. திருமையை கண்ணோக்கி பார்த்தவனே, எளிமையை கை தூக்க வந்தவனே. துரத்த பாட்டனை மீண்டும் சேர்த்துக் கொண்டீர். ஒதுக்க பார்த்தனை பெரிய ஜாதியாய் மாற்றினீர். ஓ பீர்லகாயோயி, என்னை காண்கின்ற தேவன் நீர். ஓ பீர்லகாயோயி, எங்கள் ஜீவனில் ஊற்று நீர். ஓ என்னை காண்கின்ற தேவன் பீர்லகாயோயி, எங்கள் ஜீவனில் ஊற்று நீர். Hallelujah, hallelujah. Lord, we are surrendering ourselves to you, Lord. Lord, we are surrendering ourselves to you, Lord. Lord, look unto us, Lord. அப்பா எங்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. Lord, you look unto us, Lord. Hallelujah. Oh, hallelujah. Hallelujah. தேவனை நோக்கி நாம அவருக்கு நன்றி சொல்லுவோமா?
ஏன்னா எவ்வளோ பேர் இந்த நாட்களை காணாமல் மறித்து போயிருக்கிறார்கள், சுகவீனமாய் மருத்துவமனையில் படுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் உங்களையும் என்னையுமாக அவருடைய சமூகத்தில் நிற்க செய்ததற்காக அவர் நான் நன்றியோடு துதிப்போமா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, கண்களை மூடி அவரை நோக்கி, ஆண்டவரே இதுவரை செய்து குறைவின்றி காத்தீரே ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில மகிழ்வை தந்தீரே அப்பா. எவ்வளோ பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவரே அப்பா, எங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை கொடுத்தீங்களப்பா. எங்கள் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தீங்களப்பா. எனக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தீங்களப்பா. உங்களுக்கு நன்றி என்று ஆண்டவரை நோக்கி ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோமா. ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், அதிலை தாண்டினேன் உம்பலத்தான். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், அதிலை தாண்டினேன் உம்பலத்தான். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அழுகுலமான துணையுமானீரை நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அழுகுலமான துணையுமானீரை நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி உலகிற்கு காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. ஒருவரை நடத்தி உலகிற்கு காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தான். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். ஆண்டவரே, ஓ நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். ஹல்லேலூயா. 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 மனதியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்க வாழ்க்கையில ஒரு புது ஆண்டவரே, ஒரு புது மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுங்க ஆண்டவரே. அப்பா, எங்க சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் மாறணும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எங்க பகுதியில் இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் மாறணும் ஆண்டவரே. அப்பா
ஆண்டவரே என் குடும்பத்தில் ஒரு சிச்சுவேஷன், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் மாறணும் ஆண்டவரே. அப்பா நீங்கள் எங்களுக்கு ஒரு புது வழி Jesus, praise the Lord, hallelujah. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்திரே, உன் பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்திரே, என் குறைவுகளை கிறிஸ்துவுக்கு மகிமையில் நிறைவாக்கி நடத்தினேன், என் குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிழ். Jesus, hallelujah. Oh, hallelujah. Jesus, hallelujah. Praise the Lord, hallelujah. ஆண்டவரை நான் துதிப்பது எவ்வளோ ஒரு பிரச்சனையை போராட்டமாக இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கண்கள் எல்லாம் உற்சாகமாக கைகளை கட்டி உற்சாகமாக நான் பாடி தேவனை ஆராதிக்க போகிறேன். ஹalleluya. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம், நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம், நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம், நன்றி உமக்கு Jerra. Ito ini. Hallelujah, praise the Lord. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Hallelujah, Jesus. Hallelujah. கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். Hallelujah, அப்பா. Hallelujah. கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செய்தி, என் கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செய்தி, ஏந்தி நின்ற என் கரங்களையே கொடுக்கும் கரங்களை மாற்றிவிட்டு, ஏந்தி நின்ற என் கரங்களையே கொடுக்கும் கரங்களை மாற்றிவிட்டு. ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா, கிருபை உள்ளவரே அப்பா, இந்த மாணவர்களே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அப்பா, இவ்வளோ நேரமாக எங்களோடு நீர் அசைவாடி கொண்டிருந்து ஆண்டவரே உங்களை துதிக்கும் போது செய்த மேலான கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வாதங்களை பெறப்படுத்துங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கிருபையாக மூடிக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபத்திலும் நல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya. இப்போது நாம் தேவ செய்தியில் கடந்து போகிறோம். ஹalleluya, praise the Lord. ஆமென். மத்தியில் இருக்கிற ஐயா அவர்கள் வந்து தேவ செய்தியை கொடுப்பார்கள். ஆமென்.
பேசுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாணவர்கள் உங்களை சந்திப்பதை கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நல்ல விசேஷமாக இந்த அன்பின் மூலமாய் பார்த்துக் கொண்டிருக்க உங்களுடைய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களை கற்றோடு கூட நாம் சில வார்த்தை கேட்க போகிறோம். எல்லா கண்களையும் மூடி கற்ற சமூகத்தை ஒப்பு கொடுக்க போகிறோம். அல்லேலூயா. என் பாவ பரிகாரியே, என் ஜீவ உபகாரியே, என் பாவ பரிகாரியே, என் ஜீவ உபகாரியே, இயேசுவே மறைமாமணியே, நிறையாசி அருவீரையா, இயேசுவே மறைமாமணியே, நிறையாசி அருவீரையா, உன் குறையாவ போக்கி பவகரையாவ நீக்கி, உன் குறையாவ போக்கி பவகரையாவ நீக்கி, புது வாழ்வு அளித்தீரையா, எனக்கு புது வாழ்வு அளித்தீரையா, என் பாவ பரிகாரியே, என் ஜீவோபகாரியே, என் பாவ பரிகாரியே, என் ஜீவோபகாரியே, எனக்காகவே நீ மறித்தீரையா, எனக்காக உயிர்த்தீரையா, எனக்காகவே நீ மறித்தீரையா, எனக்காக உயிர்த்தீரையா, சரியாக இருக்க உன் கிருபையால் மூடுமையா, என்னை உன் கிருபையால் தாங்குமையா, என் பாவ பரிகாரியே, என் ஜீவ உபகாரியே, என் பாவ பரிகாரியே, உபகாரியே, என் பாவ பரிகாரியே, என் ஜீவ உபகாரியே, உங்கள்தான் என்னை கழுவுமையா, புது ஜீவன் தாரும் தேவனே, இம்ரத்தான் என்னை கழுவுமையா, புது ஜீவன் தாரும் தேவனே, என்னை மனமாற செய்து நல்குணையாம தந்து, என்னை மனமாற செய்து நல்குணையாம தந்து, மறுரூபமாக்குமையா, என்னை நீர் மறுரூபமாக்குமையா, என் பாவ பரிகாரியே, என் ஜீவோபகாரியே, என் பாவ பரிகாரியே, என் ஜீவோபகாரியே, என் பாவ பரிகாரியே, என் ஜீவ உபகாரியே. கிருபையுள்ள இரண்டு பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை நேரத்துக்காய் ஜெபிக்கிறேன். இந்த ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தேவ பிள்ளைகளை கரத்திலே
அவர்களையும் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். இங்கே ஒரு வேதத்துல நாகமான் என்றதானே ஒரு சீரியா தேசத்தின் படை தளபதி குறித்து உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகிறேன். கர்த்தருடைய தேவச்சனமே, நமக்குள்ளே கோபம் என்றதானே, பெருமை என்றதானே, கீழ்ப்படியாக இருக்கிற சில குணாதிசயங்கள் நமக்குள்ள இருக்குமானால் அவருடைய அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நீ தேவ சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது ஆவியானவர் கிரியைகளை நம் கண்கொள்ளால் காண முடியும். இவன் இந்த நாகமான் என்றதானே ஒரு இராணுவ தளபதி, சீரியா தேசத்தில் இருக்கிற இராணுவ தளபதி இந்த நாகமான். இவனுக்கு ஒரு வியாதி இருந்தது. என்ன வியாதி என்று பார்த்தால் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 1 சில வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும், அவன் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவன் ஒரு பெரிய ஆளுங்க. நாகமான் என்று சொல்லுகிறதான ஒரு மனுஷன், ஒரு பெரிய நபர். நீங்க நினைக்கிற மாதிரி அவன் சிறியவன் அல்ல. ஒரு நாட்டு, சீரியா நாட்டுக்கு இராணுவ தளபதி, போர் தளபதி. இவன் சொன்னால்தான் போர் படை எடுக்க முடியும். இவன் எல்லா இராணுவத்தையும் கட்டுப்படுத்துகிற ஒரு இராணுவ தளபதி. இவனுக்கு ஒரு வியாதி இருந்தது. இவனுக்கு என்ன வியாதி இருந்தது சொன்னால், அவன் ஒரு குஷ்டரோகி. அவனை கொண்டு பாருங்க, இன்னும் அவன் ரட்சிக்கப்படல, இன்னும் அவன் கர்த்தருடைய சமூகத்துக்கு வரல. அவன் இயேசு யாருன்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறான், இவனை கொண்டு நான் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டேன். இவனை கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கவில்லை, ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரவில்லை. ஆனால் அவனை குறித்ததான ஒரு தரிசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய தரிசனம் சீரியா தேசத்தின் ரட்சிப்புக்கு நாகமான் தான் காரணம் என்று கர்த்தர் ஏற்கனவே ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அன்பான சகோதரனை, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே நான் கேட்கிற ஒரு கேள்வி, உங்களை குறித்து ஒரு திட்டவட்டமான காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் ஒருவேளை அது அறியாம போகலாம், அது உங்களுக்கு தெரியாம போகலாம். ஆனால் இயேசு வைத்திருக்கிற ஒரு திட்டம், அது பெரிய திட்டம். இந்த திட்டத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. இவன் நாகமானை கொண்டு சீரியா தேசத்துல ரட்சிப்பை ஆண்டவர் கட்டளையிடுவார் என்று சொல்லி நாகமானுக்கு தெரியாது. நாகமானுக்கு கொஞ்சம் கூட தெரியாது. நாகமானோ யாரிடத்தில் போகவில்லை. ஆனால் அந்த நாகமானை ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாகமானை கொண்டுதான் நான் சீரியாவுக்கு ரட்சிப்பை, ஒரு விடுதலையை, ஒரு மீட்பை நான் உண்டு பண்ண போகிறேன் என்று சொல்லி உங்களை குறித்து கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது, உங்களால் அறிந்து கொள்ள முடியாது. ஆண்டவர் உங்களை கொண்டு என்ன செய்ய அவர் வைத்திருக்கிற திட்டத்தை அந்த நேரத்தில் நிச்சயமாய் கர்த்தர் நேர்த்தியா செய்து முடிப்பார். அதுதான் ஒரு திட்டம். அவர்தான் அவர் வைத்திருக்கிற ஒரு பெரிய காரியம். படிப்போம். அந்த நாகமான் அவனோ சாதாரண ஆளு கிடையாதுங்க. ஒரு ராணுவ தளபதி மாத்திரமல்ல, எண்ணிக்கையில பெரியவன் மாத்திரமல்ல, அவன் பராக்கிரமசாலி. பயங்கரமான நல்ல ஆட்டச்சாட்டமான ஒரு நல்ல வாலிபன். அவனுக்குள்ளே ஒரே ஒரு வியாதி இருந்ததுங்க, ஒரே ஒரு குறை. இவ்வளவு பெரிய ராணுவத்துக்கே ஒரு பட தளபதி, அவன் பெரிய மனுஷன், எண்ணிக்கை உள்ளவனாய் இருந்தும், அவன் பலசாலியா இருந்தும், அவனுக்குள்ளே ஒரே ஒரு குறை இருந்ததுங்க. என்ன தெரியுமா? குஷ்டரோகம்.
இந்த குஷ்டரோகம் அவனுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டிருந்தது. இந்த குஷ்டரோகம் அவன் ஒரு ராணுவ தளபதிக்கு ஒரு பெரிய போராட்டமா இருந்தது. இந்த குஷ்டரோகம் அவன் வாழ்க்கையிலே அருமையாய் சந்தோஷமா இருக்க முடியவில்லை, சமாதானமா இருக்க முடியவில்லை. ஏதோ ஒரு பிரச்சனை. நமக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை, நமக்கு ஒரே ஒரு குறை, நம்மளால இருக்க முடியல, சந்தோஷமா இருக்க முடியல, சமாதானமா இருக்க முடியல. என்ன செய்ய போற ஆண்டவரே? ஆண்டவரே வாழ்க்கை இதுதானா? ஆண்டவரே வாழ்க்கை இதுதானா? இந்த குஷ்டரோகத்தினால நான் அழுகி போயிடுவனா? நான் இப்படிப்பட்ட பிரச்சனை அழுகி போயிடுவனா? இந்த பிரச்சனை எனக்கு வந்திருக்கே, நான் என்ன செய்கிறதுன்னு சொல்லி உங்களுக்குள்ளே நீங்கள் ஏகோபித்துக் கொண்டிருப்பீர்களானால் அது உங்களால் முடியாது. அதை கர்த்தரிடத்திலே ஒப்புக் கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இஸ்ரவேல் தேசத்திலிருந்து சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு பெண், அடிமை பெண், ஒரு வேலைக்காரியா வருகிறார். தன் நாகமானுடைய மனைவிக்கு ஒரு வேலைக்காரி. இந்த வேலைக்காரி யார் என்று சொன்னால் இஸ்ரவேல் தேசத்தில் சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு சிறு பெண். இந்த சிறு பெண் அவள் வேலைக்காரி மாத்திரமல்ல, அவள் எஜமான் மீது அன்பு செலுத்தி எஜமான் இருக்கிற நிலையை குறித்து அவள் வேதனைப்படுகிறாள். வாசிப்போம். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள். சீரியா தேசத்து படைகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு பெண்ணை சிறைப்பிடித்து வந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து அவள் நாகமான் மனைவிக்கு என்ன செய்து கொண்டிருந்தாள்? வேலை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, தன்னுடைய நாச்சியாரை முதலாளியை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால், என் ஆண்டவன் பாருங்க, ஒரு எஜமானை பார்த்து சொல்லுகிறாள், என் ஆண்டவன் ஒருவேளை குஷ்டரோகியா இருக்கிறார், இவர் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனத்திலே போவாரானால் நலமாயிருக்கும். அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார். சொல்ல கவனிக்கிறோம். அவர் சொல்லுகிறார், குஷ்டரோகி உள்ளவனை பார்த்து, தன் எஜமானை பார்த்து, நீ அங்க போ சுகமாவன் சொல்லல. நிறைய காரியத்தை இன்றைக்கு நான் கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக ஜனங்கள் எந்த வார்த்தை பேசினாலும் நான் எதிர்மாறா பேசுறோம். விசுவாசத்தை குறித்து பேசுவது கிடையாது. எந்த வார்த்தை பேசினாலும் அவிசுவாச வார்த்தைகள் தான் உள்ளத்திலிருந்து வருகிறது. என்று சிறு பெண் அடிமை சிறுமிக்கு சொல்லுகிறார், இவர் என் ஆண்டவன் ஒருவேளை அந்த இஸ்ரவேலில் இருக்கிற தேவ மனுஷனிடத்திலே போவாரானால் இவர் குஷ்டரோகம் நீங்கிவிடும். இப்படிதான் நீங்க சொல்லணும். நீங்க இப்படிதான் சொல்லணும். ரட்சிப்பு இப்படிதான் சுவிசேஷத்தை சொல்லணும். நீங்க வந்து பாருங்க, கர்த்தர் சுகம் தந்துருவாரு. சுகம் தருவாருன்னு சொல்லக்கூடாது, கர்த்தர் சுகம் தந்து விட்டார். நீங்க ஆண்டவரத்துல வாங்க, கர்த்தரோட சுகப்படுத்துவா. நம்முடைய வார்த்தைகள் எப்போதும் விசுவாசமா இருக்கணும். ஒருவேளை ஆண்டவர் யாரை கொண்டு பேசுவார் என்று ஒரு பெரிய ஊழியக்காரனை கொண்டுதான் பேசுவார், அல்லது ஒரு தீர்க்கதரிசியை கொண்டுதான் பேசுவார் என்று நினைக்க கூடாது. ஒரு சிறு பிள்ளையின் மூலமாய் கூட கர்த்தர் பேசுவார். உனக்கு திருந்தக்கூடிய சில வாய்ப்புகளை கர்த்தர் ஒரு ஊழியக்காரனை கொண்டு பேசுவது அல்ல, ஒரு அடிமையாகி சிறு பிள்ளையை கொண்டு கூட கர்த்தர் பேசுவார். அவன் அப்படி பேசிக் கொண்டிருந்த போது அந்த மணவாட்டி அவள் போய், இப்படிப்பட்ட சொல்லுகிறாள் என்று சொல்லி தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தாள். பாருங்க, கணவனை போய் ஆண்டவன் சொல்லுகிறார். ரெண்டு இடத்துல இந்த வேலைக்காரி சொல்லுகிறார், எஜமானை பார்த்து என் ஆண்டவனே என்று சொல்லார். இவள் தன்னுடைய எஜமானை, தன்னுடைய மனைவி, தன்னுடைய புருஷனை பார்த்து ஆண்டவன் என்று சொல்லுகிறார். சாரால் ஆபிரகாமை பார்த்து என்ன சொன்னால்? ஆண்டவன் என்று சொன்னார். ஒரு புருஷனை தெய்வத்துக்கு சமமாக ஆண்டவனே என்று அழைக்கும் போது கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் தன் புருஷர்களை ஆண்டவன் என்று சொல்லுகிறீர்கள்? இவள் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாதவள்,
இவன் சீரியா தேசத்து ராணுவ தளபதியுடைய மனைவி தன் புருஷனை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவனே, நீங்கள் நம்முடைய வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிற அந்த அடிமை பெண் சொல்லுகிறார், நீங்க இஸ்ரவேல் தேசத்துக்கு போவீங்களா, அங்கே உங்களுக்கு குஷ்டரோகம் தீரும் என்று சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி தன் மனைவி தன் கணவனை அனுப்புகிறார். அப்போது அந்த கணவன் புறப்பட்டு போகும்போது நான் எப்படி போவது என்று யோசிக்கிறார். அப்போது சீரியா தேசத்தில் இருக்கிற ராஜாவிடத்தில் ஒரு ரெக்கமெண்ட் லெட்டர் கேட்கிறார், அறிமுக லெட்டர். இவ்விதமாய் நான் ஒரு பட தளபதி, நான் சீரியா தேசத்தில் ராணுவ தளபதி, என் தளபதி வந்து கொண்டிருக்கிறார், இவருக்கு ஒரு குஷ்டரோகம் இருக்குது, இதை நீ நீக்கி விடுங்கள் சொல்லி ஒரு அறிமுக லெட்டரை, ஒரு அனுபவத்தை அனுப்புகிறான். ஆமென், அல்லேலூயா. அந்த அனுபவ லெட்டரை எடுத்துக்கொண்டு நாகமான் புறப்பட்டு ராஜாவிடத்தில் போகிறார். ராஜாவிடத்தில் போகும்போது ராஜா சாதாரண ஒரு மனுஷன் தான். ராஜா, இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜா அந்த அறிமுக லெட்டரை பார்த்த உடனே நாகமானை பார்த்து, நான் ஆண்டவனா, என்னால் சுகப்படுத்த முடியாது என்று தனக்குள்ளே போராடி கொண்டிருக்கிறான். என் ஆண்டவன் அன்பான சகோதரனை, என் அன்பான சகோதரியே, கிறிஸ்து இல்லை என்றால் உனக்கு அறுப்பது நடக்காது. கிறிஸ்து இல்லை என்றால் அறுப்பது நடக்காது. ராஜா அலண்டு போய் வாசிப்போம். இஸ்ரவேலின் ராஜா அந்த கடிதத்தை வாசிக்கும் போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்திலிருந்து நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புவதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கும் நான் தேவன கடவுளா? எனக்கு ரொம்ப கோபப்படுத்தி விரோதம் பண்ண விரோதத்துக்கு சும்மா இருக்க மாட்டான். யாரு? இந்த சீரியா ராஜா சும்மா இருக்க மாட்டாரு. இந்த பட தளபதி அனுப்பி என் குஷ்டரோகத்தை நீக்கணும் சொல்லலாம, நான் ஆண்டவனா நான் என்று சொல்லி என்னை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரு? சீரியா தேச தளபதி ராஜா விரோதத்தை உண்டு பண்ற, சண்டை உண்டு பண்றாரு அப்படின்னு சொல்லி குழம்பி போய் இருக்கிறான். இன்னைக்கு கர்த்தர் உன்னோட இல்லைன்னா குழப்பம்தான். என் இயேசு உன் குடும்பத்துல இல்லைன்னா குழப்பம்தான். உன் வாழ்க்கையில இல்லைன்னா குழப்பம்தான். அந்த குழப்பத்தை தீர்க்கிறதுக்கு ஒரு வழி உண்டு. அந்த வழி என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவை நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன். அப்போது அப்படிப்பட்ட நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்த போது இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு தேவனுடைய மனுஷனாகிய தேவனுடைய இந்த செய்தியை இவன் எப்படி அப்படியே குழம்பி திரிஞ்சுக்கிட்டு குழப்பமா பைத்தியக்காரனை போல திரிஞ்சுக்கிட்டு இருக்கான் அந்த ராஜா, இஸ்ரவேலின் ராஜா. அந்த நேரத்துல அந்த தேவ மனுஷன் கேள்விப்படுகிறார். யார் தெரியுமா? எலிசா இடத்தில் கேள்விப்படுகிறாரா? அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வானே, ஏன் நீ இந்த வஸ்திரங்களை கிழித்துக் கொள்கிறாய்? அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலில் தீர்க்கதரிசி உண்டு என்று அறிந்து கொள்ளட்டும். இஸ்ரவேலில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் என்பதை செய்யலாம், அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். ராஜா கிட்ட சொல்றான், ராஜாவே, ஏன் நீங்க குழப்புறீங்க? நீங்க ஏன் சோர்ந்து போறீங்க? நீங்க கடவுள் இல்ல, ஆனா இருக்கிறவர் பெரியவர். நீங்க அப்படி ஏன் குழப்பிக்கிட்டீங்க? அப்படி பண்ணாதீங்க. அவன் அனுப்புங்க. அந்த எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அனுப்புங்க. ஆண்டவர் பெரியவர், ஆண்டவர் பெரியவர். அனுப்பி விடுங்க. சொல்லுங்க. அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் நான் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றார். நேரா எங்க போறான்னா, அந்த தீர்க்கதரிசியாகிய ஆவிக்குரிய மனுஷனாகிய எலிசாவிடத்தில் வாசற்படியில வந்து நிற்கிறார் இந்த நாகமான். நாகமான் போகிற இடம் சரியான இடம் இல்லை. அவன் போன இடம் ராஜாவிடத்தில். இப்ப ராஜாவை பார்த்தான தவிர யாரை பார்க்கல? ஊழியக்காரனை பார்க்கல. சரியா அவன் கரெக்டா ஊழியக்காரங்கிட்ட போயிருந்தா ஆண்டவர் அவன் இப்படிப்பட்ட ஒரு குழப்பத்துக்குள்ளாக மாறி இருக்க முடியாது. இன்னைக்கு நாம எங்க போறோம் நமக்கு தெரியல, நம்ம யாரை பார்த்து பேசுறோம்னு தெரியல. மனுஷனுங்க நம்பிக்கிட்டு இருக்கோம். இந்த மனுஷத்துல போவோமா, அந்த மனுஷத்துல போவோமா, இங்க போவோமா, அங்க போவோமா, நம்ம வேலைலாம் நடந்துன்னு நினைக்கிறோம். அது நடக்க முடியல, குழப்பம். ஏன் தெரியுமா? நம்ம போக வேண்டிய இடம் அது இல்லை, இயேசுவின் பாதம்.
இயேசுடைய ஊழியக்காரன். அப்போது எலிசா சொல்லுகிற வார்த்தையை அப்பொழுது பார்ப்போம். எலிசா அப்போது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நாகமானத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணி. எத்தனை முறை? 7 முறை. எங்க ஸ்நானம் பண்ணுமா? யோர்தானில நீ போகிற வழி அருகிலே, உன் தேசத்துக்கு போற வழியில அங்க ஒரு நதி இருக்கிறது, அது யோர்தான் நதி. அந்த நதியில போய் 1 2 அல்ல 7 முறை என்ன செய்ய வேண்டும்? ஸ்நானம் பண்ண வேண்டும், முழுகி குளிக்க வேண்டும். அப்படி என்று சொல்லி ஒரு கட்டளையை இடுகிறார். இவன் ஒரு பெரிய ராஜாவினுடைய தளபதி. இவன் தேசத்துல ராணுவத்தை நடத்துகிற ஒரு பெரிய ராணுவ பலசாலி. இவனுக்குள்ளே கடும் கோபம் கொண்டு பயங்கர கோபம் தான். ஏன் தெரியுமா? என் தேசத்துல இல்லாத ஒரு நதியா இஸ்ரவேலில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த பெருமை, மனுஷத்து இந்த பெருமை இருக்கிற வரையிலும் அறுப்பது நடக்காது. அவளுக்குள்ளே பயங்கரமான பெருமை. நான் யார் தெரியுமா? இஸ்ரவேலின் ராணுவ தளபதி. நான் ஒரு பெரிய பராக்கிரமசாலி. என்ன போய் ஏன் தேசத்தில் இல்லாத நதியா அங்க இருக்கிறது, இந்த நதியில போய் நான் குளிக்கணுமா? இந்த நதியில போய் நான் 7 முறை முழிக்கிறேன். ஏதோ வந்தேன், ஏதோ என் மேல கை வச்சு ஏதோ ஒரு 1 மணி நேரம் நான் போயிடுவேன், சுகமாயிடும் நினைச்சேன். ஆனா இவர் என்ன பண்றாரு? என்ன நதியில குளிக்க சொல்றாருன்னு சொல்லி அவனுக்கு கோபம் வந்தாச்சு. படிப்போம். அதற்கு நாகமா கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்கு இப்படிதான் குஷ்டரோகத்தை ஒருவேளை ஜெபம் பண்ணி நீக்குவான்னு நினைச்சேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாவதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றையும் பார்க்கிலும் தமஸ்கு ஓடுது. தமஸ்கு நதி ஆக்னாவும் பற்பாலும் நல்லவல்லமோ என்று சொல்லி என் தேசத்துல இல்லாத ஒரு நதியா இஸ்ரவேல்ல ஓடுது. இப்படிப்பட்ட பெரிய பெரிய நதியில எங்க ஓடிக்கிட்டு இருக்கு? ஏன் தேசத்துல ஓடுது? சீரியாவுல ஓடுது. அதை காட்டிலும் யோர்தான் இருக்கிற நதி பெரிய நதி அல்ல. இந்த பெருமை ஒரு மனுஷனுக்குள்ள இன்றைக்கு அறுப்பது நடக்காது இருக்கிற ஒரே காரணம் தெரியுமா? இந்த பெருமை. இந்த பெருமை என்றைக்கு உங்களை விட்டு ஒழியுதோ அன்றைக்கு தான் கர்த்தர் அற்புதம் செய்வார். இந்த பெருமை ஒழியணும். இது கேட்டுக்கொண்டிருக்கிறேன், இதை பார்த்து கொண்டிருக்கிறேன், இந்த ஆன்லைன் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரனை சகோதரியே, நமக்குள்ளே மறைந்திருக்கிற பெருமை நம்மளை விட்டு வெளியே போகணும். அந்த பெருமை இருக்கிற வரையிலும் நாகமானுக்கு சோகம் கிடைக்கல. சொல்லுகிறான், இஸ்ரவேலில் இருக்கிற யோர்தான் நதி என் தேசத்துல ஓடுகிற நதியை காட்டிலும் ஒரு பரிசுத்தமான நதி அல்ல. ஒரு பரிசுத்தமான நதி அல்ல. என் தேசம் இருக்கிற நதியை காட்டிலும் அது ஒரு சுத்தமான நதி அல்ல. அது அவ்வளவு பெரிய நதியில் என்னால் குடிக்க முடியாதா என்று சொல்லி தன்னுடைய உணர்வையும் தன் பெருமையும் வெளிப்படுத்துகிறான். யாருக்கிட்ட வெளிப்படுத்தான் தெரியுமா? மனுஷனத்துல இல்ல, கர்த்தரிடத்துல. ஒருவேளை மனுஷனத்துல பேசினா கூட ஆண்டவர் ஒருவேளை மன்னிச்சிருப்பார். அவன் யாருக்கிட்ட பேசிட்டான் தெரியுமா? அவனை படைத்த தெய்வத்திட்ட பேசிட்டான். அப்பொழுது என்ன நடந்ததுன்னா, அவனோடு கூட இருந்த ஊழியக்காரன், அவன் வேலைக்காரன் அவனை பார்த்து தகப்பன், அவன் பாருங்க ஒரு எஜமான பார்த்து சொல்றான், தகப்பனே. ஒரு தகப்பனே என்றுதான ஒரு மரியாதை பாருங்க. எஜமான சொல்ல அல்ல, தகப்பனே, எனக்கு அப்பனே. அவர் என்ன சொன்னாரு கொஞ்சம் கேளுங்க. ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தார். அவர் பெரிய காரியத்தை செய்ய என்று சொல்லி இருந்தார். அதை நீர் செய்வீர் அல்லவா? அது செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும். அப்பொழுது சுத்தமாவீர் என்று. சுத்தமாக அதுதானே சொன்னாரு, வேற எதுவும் சொல்லவே இல்லையே. ஈஸியா தானே சொன்னாரு. அவன் அந்த வேலைக்காரன் புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு கர்த்தருடைய வேத வசனம் அவனோட கூட பேசிட்டு. ஏன் நாகமான் கிட்ட பேசலன்னா, அவனுக்குள்ள இருக்கிற இருமாப்பு, அவனுக்குள்ள இருக்கிற கோபம், அவனோடு இருந்த பெருமை, அவனோடு இருந்த எல்லா தாழ்மை இல்லாத சுபாவம். அந்த சுபாவம் தான் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கக்கூடாதபடி, அற்புதத்தை பெற்றுக்கொள்ளாதபடி சுபாவம் அவனோடு இருந்தது. அந்த வேலைக்காரனுக்கு
ஒரு தாழ்மையான சுபாவம் இருந்தபடினாலே நாகமான் சொல்லுகிற அந்த ஊழியக்காரன் சொல்லுகிற வார்த்தையை நாகமான் வேலைக்காரன் கேட்டு, தகப்பனே அவர் என்ன சொன்னார், பெரிய காரியம் சொல்லலையே, இதை செய்ய மாட்டீங்களா என்று சொல்லும் போது அவர் உணரப்படுகிறான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தெய்வ பிள்ளையே, நீங்கள் ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டு நீங்க உணர்வீங்களானால் நிச்சயமாக கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். உங்க குடும்பத்தில் அறுப்பது நடக்கும், உங்களுக்குள்ள ஒரு அறுப்பது நடக்கும், உங்களுக்குள்ள ஒரு அறுப்பது மாற்றம் இருக்கும். அவனை உணர்ந்தபடினாலே அவன் என்ன செய்கிறான் பார்ப்போம். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படி யோர்தானில் 7 தரம் 7 முறை முழுகின போது அவன் மாம்சம் ஒரு புதிய மாம்சத்தை கற்றுக் கொடுக்கிறார். பாருங்க, அந்த வேலைக்காரன் சொன்ன உடனே மனம் இறங்கி கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து ஒரு முறை 2 முறை அல்ல 7 முறை முழுகி 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 ஸ்நானம் பண்ணி 7வது வரை இழந்துக்கிறான். பாருங்க, ஆண்டவர் கிறிஸ்துவோகம் புல்லா கத்த நீக்கினான். என்றைக்கு ஒரு மனுஷனிடத்துல இப்படிப்பட்ட வைராக்கியம், இப்படிப்பட்ட பெருமை, இப்படிப்பட்ட கடும் கோபம் இருக்கிறவரிலும் கர்த்தருடைய தரிசனத்தையும் கர்த்தருடைய அற்புதத்தையும் ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்ள முடியாது. அவனோடு இருந்த தெய்வம் பெரியவர். அவன் ஒரு பொருத்தனை பண்ணுகிறான். ஆண்டவரே, இனி நான் என்ன செய்ய மாட்டேன், என் தெய்வத்தை நான் வணங்க மாட்டேன், என் தெய்வம் நான் வணங்க மாட்டேன், இனி இஸ்ரவேலின் தெய்வம் தான் ரொம்ப பெரியவர். அவன் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்க. அப்பொழுது அவன் என் கூட்டத்தோடு அல்லாமல் திரும்பி எங்க போகிறான் தெரியுமா? சுகம் பெற்றவனே எங்க போல, வீட்டுக்கு போல, நாட்டுக்கு போலங்க. சில பேர் சுகம் பெற்றவனே என்ன பண்ண தெரியுமா? வீட்டோட போய் சேர்ந்துருவோம், மறுபடியும் சபை பக்கம் திரும்ப மாட்டோம், ஊழியக்காரனை பார்க்க மாட்டோம், ஊழியக்காரனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்ல மாட்டோம், ஆண்டுக்கு ஒரு நன்றி சொல்ல மாட்டோம். சுகம் கிடைச்சுதான் போதும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, வீட்டுக்கு போய் சேர்ந்துருவோம். அதோட சபை பக்கம், ஊழியக்கார பக்கம், யாரு பக்கம் ஏசுனா அது குறித்து கூட பேச மாட்டோம். ஆனா ஒரு அந்நியன் இவன், ஒரு கிறிஸ்துவை இல்லாதவன், இவன் சுகம் பெற்ற உடனே அந்த 7 முறை முழுகி ஸ்நானம் பண்ண உடனே திரும்பி எங்க வரான் தெரியுமா? ஊழியக்காரனை பார்க்க வரான். அவனுக்கு முன்பாக நின்று இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேற தெய்வம் வேற தெய்வம், இந்த பூமி வேற தெய்வம், இஸ்ரவேலின் தெய்வத்தை போல ஒரு தெய்வம் இல்லை என்பதை நான் அறிந்தேன். இதுவரை அறிந்து கொள்ள முடியல. என்கிட்ட ஏன் அறிந்து கொள்ள முடியல? என்கிட்ட பெருமை இருந்தது, எனக்குள்ள கோபம் இருந்தது, எனக்குள்ள எரிச்சல் இருந்தது, கீழ்ப்படியாக இருந்தது. என்றைக்கு என்னை விட்டு போனதோ அன்றைக்கு கர்த்தர் உண்மையான தெய்வம் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்லி தேவ மனுஷனத்துல இந்த நாகமான் கூப்பிடுகிறான். பார்ப்போம். சகோதரி, நமக்குள்ளே மறைந்திருக்கிற சில சுபாவங்கள் கர்த்தருடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. நமக்குள்ளே மறைந்திருக்கிற சுபாவங்கள் கர்த்தருடைய ஐசியத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, உங்களுக்கு நிம்மதியா உங்களால வாழ முடியல, உங்களுக்கு சமாதானமா உங்களால வாழ முடியல, சந்தோஷமா உங்களால வாழ முடியல, உங்களால் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியல. உங்க மேல வியாதி இருக்கு, அந்த வியாதி உங்களால் பெற்றுக்கொள்ள முடியல, சுகம் பெற்றுக்கொள்ள முடியல. ஏன் காரணம்? உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு சுபாவம் மறைந்திருக்கிறது. அவன் ஆண்டவரோடு சொல்லுகிறான், இந்த உலகத்தில் எல்லா தேவனை காட்டிலும் இஸ்ரவேல் தேவன் தான் பெரியவர், இவர்தான் பெரியவர். ஒரு பொருத்தனை பண்ணுகிறான், வாசிப்போம். அப்பொழுது நாகமா தயவு செய்து 2 தாலந்தை அவன் காணிக்கை கொடுக்கிறார். யாருக்கு? ஊழியக்காரனுக்கு அவர் காணிக்கை கொடு. சுகம் பெற்றுனே, அதுக்கு பதில் வாங்கி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லும் போது அதற்கு நான் வாங்குறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பதாக நான் அவர் ஜீவனை கொண்டு சொல்கிறேன். எனக்கு நீங்க கொடுக்கிற காணிக்கனுக்கு வேண்டாம். ஏன் தெரியுமா? நான் ஆண்டுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். வாங்க வேண்டும் என்று அவனை வருந்தினாலும் தட்டுதல் பண்ணிவிட்டான். அவன் தடுத்து எனக்கு கொடுக்காதுன்னு சொல்லிவிட்டான். அப்பொழுது நாகமா ஆனாலும் 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க 2 பொதி மண் உமது அடியனுக்கு கட்டளையிட வேண்டும். உமது அடியே இனி கர்த்தர்
கர்த்தருக்கு அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் உங்க தெய்வத்தை தவிர, நான் தெரிந்து கொண்ட தெய்வத்தை தவிர சர்வாங்க தகனத்தையும் எந்த ஒரு தெய்வத்தையும் நான் சர்வாங்க தகன பலியையும் செலுத்துவதில்லை முடிவு பண்ணிட்டான் பாருங்க. அல்லேலூயா. ஒரு முடிவு உண்டாகணுங்க. ஒரு காரியத்தையே கர்த்தர் உமது அடியனுக்கு மன்னிப்பாராக. என் ஆண்டவனை பணிந்து கொள்ள ரிமோன் கோவிலுக்குள் பிரவேசிக்கும் போது நான் அவருக்கு கைலாக கொடுத்து ரிமோன் கோவிலே பணிய வேண்டியதாகும். இப்படி ரிமோன் கோவிலில் நான் பணிய வேண்டிய இந்த காரியத்தை கர்த்தர் உமது அடியனுக்கு மன்னிப்பாராக என்று சொல்லி அதற்கு அவன் சமாதானம் எப்படி போ சமாதானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான தேவ பிள்ளையே, நீ சமாதானமா இருக்கக்கூடிய கர்த்தர் காலத்தை மாலை பண்ணி எழுதுகிறான். ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோமா? சமாதானம் இல்லாத, சந்தோஷம் இல்லாத, ஏதோ ஒரு போராட்டத்தில் சிக்கி கொண்டிருக்கிற வாலிப சகோதர சகோதரி, கர்த்தருடைய பிள்ளையே, நம் ஆளுவனை கர்த்தருடைய வார்த்தை உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறது. உனக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு பாவம், உனக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு சுபாவம் ஒரு வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டிருக்கிறது, அற்புதத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறது, சமாதானத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறது. மாலை வேலை கத்திர ஒப்பு கொடுப்போமா? ஓ அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவள உன்னை தன் கரங்களில் இயேசு அழைக்கிறார். அவள உன்னை தன் கரங்கள் நீட்டிய இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவள உன்னை தந்தாரங்கள் நீட்டிய இயேசு அழைக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரி, கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் செய்ய போகிறார். உன் குடும்பத்தில் நடக்க போகும். உங்களுக்குள்ள இருக்கிற மறைந்திருக்கிற ஏதோ ஒரு காரியம் உங்களை சந்தோஷமா இருக்க முடியாது, உங்களை சந்தோஷமா இருக்க முடியாது. கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமா? சகல வியாதியையும் குணமாக்க வல்லவரா, சகல வியாதியையும் குணமாக்க வல்லவரா. யாராயிருந்தாலும் வேதங்கள் இந்திய திருவாய நன்மை அளித்திடவே. யாராயிருந்தால் வேதங்கள் இந்திய திருவாய நன்மை அளித்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவள உன்னை கரங்கள் நீட்டிய இயேசு அழைக்கிறார். அவள உன்னை கரங்கள் நீட்டிய இயேசு அழைக்கிறார். சோர்வடையும் நேரத்தில் காலிட பெறனாலிப்பார். கர்த்தர் உனக்கு பெற கொடுப்பார். கார்மீகம் போ தாமதமின்றி வந்திட
வந்திடுவாய் ரட்சிக்குமானத மேகமன்றி நீ வந்திடுவாய் இயேசு அழைக்கி அன்பு சகோதரனே அன்பு சகோதரி அத்துவடுகிறேன் இப்போது மாணவனை கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார் ஓ தீராத தலைவலி தீராத வயிற்று ஓ இந்த காண்பது கொள்கிறார் ஓ அவனை தீரா அவனை கருங்கள் நீட்டிய இயேசு அழைக்கிறார் இயேசு அழைக்கிறார் இயேசு அழைக்கிறார் அவள உன்னை கரங்கள் நீட்டிய இயேசு அழைக்கிறார் சாகர் வியாதியையும் குணமாக்க வல்லவரா சாகர் வியாதியையும் குணமாக்க வல்லவரா யாரோ திருவய நன்மை அளித்திடவே சகோதரனே எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் செய்ய போகிறார் இதை மாலவல்லை போடலாம் போட்டு ஒப்பு கொடுப்போம் இயேசுவின் ரத்தத்தாலே மாணவர்களை சொன்னாது பேசிக் கொண்டிருக்கிறார் ஓ என் தேவன் ஓ மாணவர்களை கண்டு ஒப்பு கொடுப்போம் ஒரு தீராத பிரச்சனை ஒரு வியாதி பிரச்சனை ஒரு ஏழை பிரச்சனை ஒரு பிசினஸ் பிரச்சனை எல்லாவற்றையும் கர்த்தர் ஒரு முடிவை கட்ட மாற்ற போகிறார் அவனை கண்டருங்கள் நீட்டிய இயேசு அழைக்கிறார். கிருபை உள்ள எங்கள் அன்பு பிதாவே இந்த ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த மாணவர்களுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த மாணவர்களே இந்த ஆன்லைன் மூலமாய் பார்த்து கொண்டிருந்த அநேக தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதி அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு சுபாவம் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் அவங்களால் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை, அவங்களால் சந்தோஷமா இருக்க முடியவில்லை, சமாதானமா இருக்க முடியவில்லை, அவங்களுக்கு ஐசியம் நடக்க முடியாம அற்புதம் நடக்க முடியாம ஏதோ ஒரு சூழ்நிலையில அவர் தள்ளப்பட்டு சோர்ந்து போயிருக்கிற மக்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கர்த்தர் மாற்றி சுகம் பேலன் ஆசீர்வாதம் அவங்களுக்கு கொடுப்பீராக. மாணவர்களை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும் உடைய கரத்திலே அவர்களை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் கிருபையால் அவர்கள் மீது உன் அன்பை செலுத்தபடியால் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவற்றை சகோட மகர்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களில் கர்த்தர் நம்ம தங்கியிருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். அன்பான சகோதரனே சகோதரியே, நான் மேலும் பார்த்து இருக்கிற உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்குள்ளே ஏதாவது ஜபம் விண்ணப்பம் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால், ஒருவேளை உங்கள் ஊழியத்தை தாங்க வேண்டும் என்று நினைத்தால் எங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். May God bless you. ஆமென். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில்
தகப்பனை உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசை என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசை என்மேல். எனக்கு தருவேனா என்ன தருவேனா கொடுனே இது தீடு என்ன தருவேனா இது தீடு என்ன தருவேனா. நான் சோர்ந்து அழைத்துக் கொண்டீரே, நான் சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை மார்போடு அழைத்துக் கொண்டீரே. ஆறு நேரத்திலெல்லாம் சொன்னீரே ஐயா, நான் தடுமாறும் தகப்பனுக்குள் சூழ்ந்து சுமந்தீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசை என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசை என்மேல். இறுதி என தருவேனா இறுதி என்ன தருவேசப்பா. என்ன தருவேனா தகப்பனை உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனை உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ.